ஹலோ பிரைஸ்லாட், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கேட்கணும், ஆண்டவரத்தில் என்னென்னலாம் மன்றாட வேண்டும், என்னென்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, பேசி கொண்டிருக்கிறீங்களோ, மனசுக்குள்ளே பேசி கொண்டிருந்தாலும் அதை கேட்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளும் போது இதற்காக நம்ம பண்ணலாங்க, எனக்காக பண்ணுங்கள், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க, இந்த பிரச்சனைக்காக பிரார்த்தனை செய்யுங்க, இந்த காரியத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்க என்று நீங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லும் போதும் பேசும்போதும் ஆண்டவர் கவனமாய் காது கொடுத்து கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதனால் நீங்கள் பேசிக்கொள்ளும் போது ஆண்டவர் கேட்கறது மாத்திரமல்ல, அதுக்கு முன்னாடியே உங்களுடைய இருதயத்தில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், என்னத்துக்காக, என்ன காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை உங்களுடைய மனதிலுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை அவர் அறிந்தபடியால், நீங்கள் அறிந்திருக்கிறதையும் அறிவார், நீங்கள் பேசி கொண்டிருக்கிறதையும் கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணினா போதும், ஆண்டவரே இந்த காரியத்தை எங்களுக்கு செய்யுங்க, இந்த காரியத்திலிருந்து எனக்கு பிரச்சனையிலேருந்து விடுதலையை கொடுங்க, இந்த இந்த நன்மையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் நீங்கள் கேட்கும்போதே உடனே ஓகே மகனே நீங்கள் வாங்கிக்கொள் என்று சொல்லி மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நம்ம ஏற்கனவே நம்ம நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம்ம பேசிக்கொள்ளும் போதே அவர் செவி கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்மகிட்ட கேட்பானா கேட்க மாட்டானா என்கிறத ஒரு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். பார்க்கும் பொழுது உடனே கேட்கும்போது, விசுவாசத்தோடு கேட்கும்போது, நிச்சயமாக என் தேவன் எனக்கு கொடுப்பார், நிச்சயமாக எங்கள் பரமபிதா எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசித்து கேளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். ஆண்டவர் உங்களோட பெரிய காரியத்தை செய்வாராக. பயப்படாதீங்க, விசுவாசிங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வார். பிரார்த்தனை செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பினை சுதான போல்வதின் தந்தை, ஆசிரியப்பட்டதான இந்த நாளிலே கூட ஆண்டவரே உடைய வார்த்தை நீர் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. நாங்கள் பேசுகிறதையும் எங்களுடைய இருதயத்தில் நினைக்கிறதையும் நீர் தூரத்திலிருந்து அறிகிற தேவன், எங்களுடைய இருதயங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிகிற தேவன். எங்களுடைய ஆண்டவரே சுத்திரம். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒருவர் பேசிக்கொள்ளும் போது, எங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அதையும் கேட்கிற தேவனாக இருக்கிற மாத்திரமல்ல, அது எல்லாம் மனிதர்களிடத்தில் பேசுகிறதை காட்டு உம்மோடு பேசும்போது ஆண்டவரே அந்த அடுத்த நொடியே மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. அடியனோடு இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ, என்னென்ன காரியத்துக்காக பிரார்த்தனை செய்கிறார்களோ, என்ன நன்மைக்காக பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த நன்மையை கொடுப்பிற, தேவையை பூர்த்தி செய்யுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, பலவீனத்தை மாற்றி போடுங்க. நினைக்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், வேலைகள் எல்லாவற்றிலும் கரம் கூட இருக்கட்டும். இந்த நாளை நாங்கள் செய்கிற வேலை, படிப்பு, ஊழியர்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கொடுத்து பெரிய கட்சி செய்து நாமத்தை மயப்படுத்தும் மைமையாமுக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றுமே பிரேசின் நாமத்தின் கேட்ட போகிறவர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நமக்கு மறு உத்தரவு அருளி இருக்கிறார். விசுவாசிங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென்.